எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு ஆயுத பூஜை தான் பார்க்க போகிறோம். ஆயுத பூஜை நாள் ராத்திரி அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சிட்டு கோலம் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் சிக்கு கோலம் போடுங்க, அதான் அழகாக இருக்கும். அப்புறம் நம்ம அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக கோலம் போடுறாங்க பாருங்கள். ஆனால் எனக்கு கோலமே போட தெரியாது. சரி, இப்போ நம்ம நேராக வாசலுக்கு போயிடலாம். அங்கே 4 பூ இருக்குங்க, அதுக்கும் மஞ்சளை போட்டுட்டு மேலே இருக்கிற சாமிக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிடலாம். அப்போ தாங்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா மா இலையை எடுத்து அதுலேயும் பொட்டு வச்சு நம்ம விநாயகருக்கு வச்சிடலாம், தலை மேலே வச்சிடலாம். அப்போ தான் அழகாக இருக்கும். எப்படி இருக்காரு பார்த்தீங்களா பிள்ளையார்? எங்கள் வீட்டு பிள்ளையார் இவர் தான். அப்புறமா நேராக நம்ம சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு வாழை இலையை கட்டி விட்டுறலாம், வாழைக்கன்று. அப்போ தான் அழகாக இருக்கும். அப்புறமா புக்ஸுக்கெல்லாம் நான் பொட்டு வச்சிட்ருக்கேன், அழகாக வச்சுக்கோங்க. அப்புறம் பொட்டு வச்சிடும், அது வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம நேராக வாசலுக்கு போயிட்டு கோலம் போட்டுக்கலாம். சிக்கு கோலம் எவ்வளோ பெருசாக 15 புள்ளியில் போடுறாங்க பாருங்கள் எங்கள் அம்மா. நான் தான் முதலே சொன்னேன். அதில் அப்புறமா பூவை போட்டுட்டு பிரசாதம் பண்ண வந்துடலாம். அதுக்குமா கொண்டைக்கடலை, லெமன் சாதம் நல்லா போட்டு கிண்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா வெள்ளை சாதம் இல்லாமல் லெமன் சாதமாக இருக்கும். அது கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சக்கரை பொங்கலும் செஞ்சு வச்சுருக்கோம், ஏன்னா சாமிக்கு வைக்கணும்ல. 3 ஐட்டம் இருக்குது, இதுதான் சூப்பராக இருக்கும். அப்புறமா நேராக விநாயகர்கிட்ட போயிட்டு நெய்வேத்தியம் பண்ணிடலாம், தீபார்த்தனை காட்டிட்டு. அதுக்கப்புறமா நேராக சாமி ரூமுக்குள்ளே போய்க்கலாம். அங்கேயே தீபாவளி காட்டணும். எலுமிச்சை மாலை போட்டு அம்மாவுக்கு. எங்கள் அம்மா அழகாக இருப்பாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எங்கள் அம்மா. 3 சாமியும் எவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களுக்கும் தீபாவளி காட்டிட்டு அழகாக மூஞ்சிக்கிட்ட முகத்தை நல்லா அழகாக காட்டிட்டு போங்க. அதுக்கப்புறமா தீபாவளி காட்டிக்கலாம். தீபாவளி காட்டிட்டு அப்புறமா சாப்பிடக்கூடாதுங்க. சாப்பாடெல்லாம் நேராக கடைக்கு போகணும். ஏன்னா நம்ம கடைக்கு போகணும். கடைக்கு போயிட்டு அங்கேயும் சாமி இருக்குது இல்லையா, அங்கேயும் பழம், அப்புறம் பொரி, அப்புறம் லெமன் சாதம், அவல் பொரி, லெமன் சாதம், சக்கரை பொங்கல், கொண்டைக்கடலைலாம் வச்சு அங்கேயும் தீபாவளி காட்டிடணும். அதுக்கப்புறமா நம்ம முக்கியமான விஷயமே திருஷ்டி எடுக்கணுங்க. திருஷ்டி கழிக்கணும்ல, அதுக்கு ஒரு பூசணிக்காய், லெமனு, அதுக்குமா தேங்காய் நல்லா குத்துன்னு குத்திக்கோங்க. அப்போ தான் திருஷ்டி கழியும். அதுக்கப்புறமா அதில் சூடத்தை வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு எலுமிச்சை பழத்தை நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா திருஷ்டி எடுத்துகிட்டு தேங்காய் வச்சு டபார்னு போட்டு உடச்சிருங்க. அப்புறம் பூசணிக்காவையும் டபார்னு ரோட்லேயே போட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை அங்கேயே போட்டுறாதீங்க, யாராச்சும் வலிக்க விழுந்துட போகிறாங்க. அதை தள்ளி போட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் யாரும் விழுந்துட மாட்டாங்கங்க. நல்லா தள்ளி போட்டுட்டு அவ்வளோதாங்க, நேராக போய் நம்ம சாப்பாடை சாப்பிட வேண்டியதுதான். சாரி, டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.